ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஷேடோ எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷேடோ எஃபெக்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் ஷேடோ, இன்னொன்று பாக்ஸ் ஷேடோ. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஷேடோனா என்னென்னு பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் ஷேடோவிலே இருக்குது டெக்ஸ்ட் ஷேடோ. அப்போ டெக்ஸ்ட்டோட ஷேடோ எஃபெக்ட் அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா டெக்ஸ்ட்டு தான் தேவை. ஸோ ஆல்ரெடி HTML ஃபைல் இருக்குது. இப்போ நான் சும்மா ஒரு H1 டேக் போட்டுக்கிறேன். அதில் ஹெலோ டெவலப்பர்ஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுக்கிறேன். ஹெலோ டெவலப்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் txt. இங்கே நான் என்ன பண்ணுறேன், லிங்க்குன்ற மாதிரி போட்டுறேன். ./index.css. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணணுன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஷேடோ எஃபெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஷேடோ எஃபெக்ட் போட போகிறதுனால நம்ம CSSல போய்ட்டு யூனிவர்சல் செலக்டர் போட்டுடலாம். யூனிவர்சல் செலக்டருக்கும் பாக்ஸ் ஷேடோ எஃபெக்ட் அதாவது டெக்ஸ்ட் ஷேடோவுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் அதோடய ஸ்பேஸிங்லாம் கம்மி பண்ணுறதுக்காக நான் இதை போட்டுட்ருக்கேன். பாக்ஸ் சைஸிங் போட பாக்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கிட்டு .txtன்னு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் சைஸ் பெருசாக வச்சிடுறேன். ஸோ அப்போ தான் நம்மளால் அந்த ஷேடோ எஃபெக்டை நல்லா விஷுவலாக தெரிய முடியும். இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். லைட்டாக மார்ஜின் வச்சு தள்ளி வச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி நகுத்துறதுன்றது தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த வேல்யூஸ் எதை டினோட் பண்ணுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்ஜின் வந்து 100 பிக்சல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் நான் டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா நமக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டுக்கு கிளாஸ் நேமோ இல்லை ஐடியோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 பிக்சல் 3 பிக்சல் 3 பிக்சல் ப்ளூ அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு டெக்ஸ்ட் ஷேடோ வந்துடுச்சு. இதில் 3 வேல்யூஸ் இருக்குது. இதில் இப்போதைக்கு நான் 3 வேல்யூஸ் இருக்குது. இன்னொரு வேல்யூஸும் நம்ம ஆட் ஆன் பண்ணுவோம். இன்னொரு வேல்யூஸ் முதல்ல நான் இதை வெளியே எடுத்து காட்டுறேன். இது இப்போ நான் போட்டிருக்கிறதுல 3 வேல்யூஸ் 3 பிக்சல் 3 பிக்சல் ப்ளூன்னு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 பிக்சலுன்றது டாப்லேருந்து அதாவது ரைட் டு லெஃப்ட் வரும். செகண்ட் ஒன்று வந்து டாப் டு பாட்டம் வரும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ 10 பிக்சல். ஃபஸ்ட் ஒன் வந்து லெஃப்ட் டு ரைட் வரும். நீங்கள் பாசிட்டிவில் போட்டிங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு நகரும். அந்த ஷேடோ லெஃப்ட்லேருந்து ரைட்டு நகரும். இதுவே செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் 20 பிக்சல்னு போடுறேன் பாருங்கள், மேலேருந்து கீழே நகரும். செகண்ட் பிக்சல் டினோட்ஸ் ஃபார் டாப் டு பாட்டம், அதாவது டாப்லேருந்து கீழே இறங்கும். ஃபஸ்ட்டு பிக்சல் டினோட்ஸ் ஃபார் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தள்ளும். ஸோ நம்ம இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இப்போ நான் இதை ஃபுல்லாகவே தனியாக எடுத்து காமிச்சிடுறேன், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ ஒரு 50 பிக்சல் இங்கே பாருங்கள். இப்போ இதுதான் நம்ம டெக்ஸ்ட்டு. இது கீழே இருக்கிறது தான் நம்மளோட ஷேடோ. இப்போ இது எதுக்காக நான் இப்படி தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா, இப்போ நம்ம தேர்டாக ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். அதுதான் யாருன்னா பிளர் எஃபெக்ட். இப்போ நான் 5 பிக்சல்னு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு டெக்ஸ்ட்டு இதில் நமக்கு ஸ்ட்ராங்காக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் இந்த 5 பிக்சல் போட்டோன்னே நமக்கு பிளர் எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சு. பிளர் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ பிளர் ஆகிட்டே போகும் அந்த எஃபெக்ட். இங்கே பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக டெக்ஸ்ட் ஷேடோவை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு பின்னாடி க்ளோ ஆகிற மாதிரியே இருக்கும். டெக்ஸ்ட்டு பின்னாடி லைட்டு க்ளோ ஆகிற மாதிரியே இருக்கும் நமக்கு பார்த்தா. இந்த பிளர் எஃபெக்டை நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் எரியிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதுலேயே 3 வேல்யூஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூ லெஃப்ட்லேருந்து ரைட்டு தள்ளுறதுக்கு, செகண்ட் வேல்யூ டாப்லேருந்து பாட்டம் தள்ளுறதுக்கு, தேர்ட் வேல்யூ பிளர் எஃபெக்ட்டுக்காக, அண்ட் ஃபோர்த் வேல்யூ கலர் கொடுக்கறதுக்காக. இதுலேயே நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ போட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். இப்போ நான் இதுவே நெகட்டிவில் போட்டோன்னு வைங்களேன், நெகட்டிவில் போட்டு ஒரு 10 பிக்சல்னு கொடுத்தேன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு போனது ரைட்லேருந்து இப்போ லெஃப்ட்டு போகும். ஸோ நெகட்டிவ்னால் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன். இதுதான் டெக்ஸ்ட் ஷேடோ நம்ம பார்த்தது. இப்போ இதிலே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாக்ஸை உருவாக்கலாம். ஒரு பாக்ஸை உருவாக்கிட்டு அதுக்கு நம்ம பாக்ஸ் ஷேப்பில் முதல்ல பாக்ஸை உருவாக்கிறதுக்காக ஒரு டிவ் போட்டுடுறேன். கிளாஸ் கார்டுன்ற மாதிரி போட்டுருந்தேன். ஸோ இப்போ போய்ட்டு
இவ்வளோ தான் டெக்ஸ்ட் ஷேடோவில் இன்னும் பெருசாலாம் எதுவுமே இல்லை. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதுலேயே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஷேடோ எஃபெக்ட் மட்டும் இல்லை, இன்னொரு ஷேடோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எப்படின்னா நீங்கள் கமா போட்டு இன்னொரு ஷேடோ எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 5 பிக்சல் ரெட் அப்படின்றத போட்டேன். இங்கே பாருங்கள், நமக்கு இன்னொரு ஷேடோ எஃபெக்ட்டும் வந்துருச்சு. நீங்கள் 1 2 அப்படின்லாம் இல்லை, எவ்வளோ வேணால் நீங்கள் ஷேடோ எஃபெக்டை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு கணக்கே இல்லை, லிமிட்டே கிடையாது. நீங்கள் டிசைனை வச்சு தான் இந்த ஷேடோ எஃபெக்டை நம்ம முடிவு பண்ணுவோம். டிசைனில் நமக்கு UX டிசைனர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த டிசைனில் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஷேடோ இருக்கோ, டெக்ஸ்ட் ஷேடோ இருக்கோ, நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் சேம் இதே கேட்டகரியில் தான். ஆனால் அது பாக்ஸ் ஷேடோன்றது. இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் நிறைய கார்ட் டிசைன், இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நிறைய டாஸ்கில் பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோக்கெவ்வளோ பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லாயிருக்கும் டிசைன் பார்க்க. உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே வர மாதிரியே இருக்கும் பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாக்ஸ் ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல், வித் வந்து 300 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வேணாம் நமக்கு. பேக்ரவுண்ட் கலர் இல்லைனாலே நமக்கு தெரியாது பாக்ஸு கரெக்டாக. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நான் பாக்ஸ் ஷேடோன்னு போடுறேன். லைக் டெக்ஸ்ட் ஷேடோ மாரி தான் பாக்ஸ் ஷேடோ. அதேமாதிரி 3 பிக்சல் பிளாக் அப்படின்றத போடுறேன். நமக்கு ஒர்க்கே ஆகலை. சாரி, இங்கே நான் அங்கே கார்டுன்னு கொடுத்துட்டேன், இங்கே பாக்ஸுன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கும் நான் மார்ஜின் தள்ளி வச்சிடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் போட்டுடுறேன். பேக்ரவுண்ட் கலர் ஓகே, 2 பிக்சல். இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா இந்த ரைட்டு லெஃப்ட் வந்திருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாரி தெரியும், பார்டர் மாரி தான் தெரியும். ஏன்னா நம்ம பிளர் யூஸ் பண்ணல. இதுலேயுமே தேர்ட் வேல்யூ பிளர் எஃபெக்ட் தான் குடிக்கும். இப்போ நான் 3 பிக்சல் போட்டேன்னா பிளர் ஆகிடும் அந்த ஷேடோ எஃபெக்ட். இங்கே பாருங்கள், பிளர் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடில் தெரியல, அதாவது இந்த எட்ஜில். இப்போ நான் மார்ஜின் வச்சு இன்னும் தள்ளி வச்சிடுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடும் பாட்டமும் மட்டும்தான் ஷேடோ வருது. ஏன் அப்படி ஷேடோ இந்த பாட்டமும் ரைட் சைடும் மட்டும்தான் வருதுன்னா, இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா 2 பிக்சல்னு கொடுத்துருக்கோம். அதனால் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டுக்கு நகர்ந்துருச்சு, டாப்லேருந்து பாட்டம்னு வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு டாப்பும் தெரியாது, லெஃப்ட்டும் தெரியாது. அதனால தான் நமக்கு இந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு 4 சைடும் வேணும்னா அதுக்கு நீங்கள் இன்னொரு வேல்யூவை, இங்கே இருக்கிற வேல்யூவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன வேல்யூனா ஸ்ப்ரெட் பண்ணுற வேல்யூ. இப்போ நான் ஒரு 10 பிக்சல்னு கொடுத்தேன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதில் இந்த டெக்ஸ்ட் ஷேடோவில் உங்களுக்கு 3 வேல்யூஸ் தான் இருக்கும், 3 பிக்சல் போடுற மாதிரி தான் இருக்கும். இதுவே பாக்ஸ் ஷேடோவில் நீங்கள் 4 வேல்யூஸ் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூ டினோட்ஸ் ஃபார் லெஃப்ட் டு ரைட்டு, செகண்ட் வேல்யூ டினோட்ஸ் ஃபார் டாப் டு பாட்டம், தேர்ட் வேல்யூ டினோட்ஸ் ஃபார் பிளர் எஃபெக்ட், ஃபோர்த் வேல்யூ டினோட்ஸ் ஃபார் ஸ்ப்ரெட்டு. அதாவது ஸ்ப்ரெட்டுனா பரவணும், எவ்வளோ தூரம் பரவணும் அப்படின்றத தான் குறிக்கும். இப்போ நான் 10 பிக்சல் கொடுத்ததுனால எவ்வளோ தூரம் இது பரவி இருக்கு பாருங்கள். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இங்கே 0 0 கொடுத்துட்டு, அதாவது 0 0னா கரெக்டாக அந்த பாக்ஸ் ஷேப்லேருந்தே ஆரம்பிக்கும். ஸோ பாக்ஸ் ஷேப்லேருந்து இப்போ நமக்கு பார்டர் மாதிரி வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இதோட பிளர் எஃபெக்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது. இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டெல்லாம் கம்மி பண்ணிடலாம். இதிலே வந்து 30 10 போதும். ஸோ 3 பிக்சல், இங்கே 20 பிக்சல்,
ஸோ இப்போ நமக்கு வேணும்னா என்ன பண்ணலான்னா இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் இன்னொரு நீங்கள் பாக்ஸ் ஷேடோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்மா போட்டு ஒரு 3 பிக்சல் 3 பிக்சல் அண்ட் 10 பிக்சல் பிளர்ரு, அதேமாரி ரெட்டு, இந்தமாரி நீங்கள் இதுலேயும் மல்டிபிள் ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த வேல்யூஸ் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேல்யூஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டு, செகண்ட் வேல்யூ வந்து டாப் டு பாட்டம், தேர்ட் வேல்யூ பிளர்ரு, ஃபோர்த் வேல்யூ ஸ்ப்ரெட்டு. இதை வச்சு நம்ம எவ்வளோ ஷேடோ எஃபெக்ட் ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேடோ எஃபெக்ட் யூஸ் பண்ணிங்கனாலே பாக்ஸ் இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் இருக்கிறது வெளியே வந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ஷேடோவை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஷேடோவை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் 0 போட்டு ஓகே இங்கே ஒரு 5 பிக்சல் கொடுத்துட்றேன். ஒரு 5 பிக்சல் மாதிரி கொடுத்துடலாம், அதுவே நல்லதாக இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு சாதா ஒரு பாக்ஸ் தான், நமக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சின்ன ஷேடோ எஃபெக்ட், அதாவது லைட்டாக லிட்டில் பிட்டாக ஸ்க்ரீனை விட்டே பம்ப்பான மாதிரி தெரியும், ஸ்க்ரீனை விட்டே வெளியே வந்த மாதிரி இந்த எஃபெக்ட் தெரியும். இந்த எஃபெக்ட் வச்சு தான் நிறைய கார்ட் டிசைனில் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா வெப்சைட்லையும் நிறைய ஷேடோ எஃபெக்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ஷேடோ எஃபெக்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது இதுலேயே இந்த நிறைய நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னா இதுலேயே நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். பாக்ஸ் ஷேடோ எப்படி நிறைய எக்ஸாம்பிளான வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெட் CSS ஸ்கேன் இந்த மாதிரி வெப்சைட்ஸுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்களே ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டடாக உங்களுக்கு பாக்ஸ் ஷேடோலாம் வச்சுருப்பாங்க. நமக்கு என்ன பாக்ஸ் வேணுமோ, என்ன ஷேடோ எஃபெக்ட் தேவைப்படுதோ அது மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். அது மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே தேவையோ அங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது மேலே எங்கே தேவையோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்திங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் இங்கே ஆட் ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஷேடோ எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில வெப்சைட்லேயும் நமக்கு நிறைய ஷேடோ டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோ எஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களோட வெப்சைட்டில் நல்லாயிருக்கும் UI டிசைன் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேடோ எஃபெக்ட் பற்றி பார்த்தது அவ்வளோதான். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். பாய் பாய்.